இந்த கவிதை பலருக்கு புரியும், சிலருக்கே எரியும். கற்சிலை இருக்கும் இடங்களெல்லாம் கண்டிப்பாக இவனது சிம்மாசனம் சிங்காசனமாயிருக்கும். ஈவே ராமசாமி, ஈரோட்டு எரிமலைக்காரன், கந்தக துகள்களின் களஞ்சியக்காரன், வெண்தாடிக்காரன், வெள்ளை மொழிக்கு வினோதக்காரன், கடவுளர்கள் கொஞ்சம் செல்ல பிள்ளைக்காரன், தொண்டு செய்தே பழுத்தவனவன், தொங்கு நிலாவின் தொட்டில் பிள்ளை, எங்கள் ஈ.வே.ரா. ஆசாமிகளுக்கு ஓர் சாமி, அகிலம் போற்றும் ராமசாமி. சாமி எனும் ஈற்று பெயர் கொண்டதாலோ பொய் சாமிக்கு நீத்திரையிட்ட நிகரற்ற சாமி. கருப்பு ஆடை அணிந்து வெள்ளை தாடி புனைந்து சூரியன் முன்னெழுந்து சூட்சமம் உரைக்கும் எங்கள் கருப்பு பகலவச்சாமி. அண்டத்தில் பிண்டமாய் வந்தவன் அல்ல, அக்னியில் பிறந்து அதன் சாரம் பிழிந்து எரிமலை திரட்டி அக்னி சிறகாய் வந்த அவனிச்சாமி. கடவுளின் பெயரால் கொழுத்து போன கொள்ளைக்காரர்களின் முகத்திரை கிழித்த முதன்மை சாமி. ஆடு கூட்டி ஓடி வந்த அவன் பாசை தேவ பாசையா என ஓங்கி உரைத்த ஒரு சாமி. திராணியற்ற திராவிடர்களே, ஹிந்தி தேசிய மொழியாச்சே ஞானிகளே என ஓங்கி உரைத்த ஒரு சாமி. தொங்கிய சிரசையும் கச்சையில் கட்டியிருந்த கலிங்கத்தையும் கக்கத்தில் செருகியிருந்த செருப்பையும் அது இடத்திற்கு அனுப்பிய வைக்கம் சாமி. வெங்காய வாசகத்தால் விளைத்தவனின் விதி சொன்ன ஒரு வினோத சாமி. முக்கால் ஊன்றி எக்காலமும் வாழும் எங்கள் எல்லை சாமி. ஓநாய்களின் ஊளையிடலையும் நரிகளின் சலசலப்பையும் பார்த்து சலிக்காத சாமி. ஏறிய மேடைகளில் எல்லாம் கல்லடி, காரணம் இவனது வாய் சொல்லடி. ஆம், ஒரு வாய்ச்சாமி. சிக்கனம் சொன்ன ஒரு சிந்தனை சாமி, சீர்திருத்தத்தில் ஒரு செம்மல் சாமி, எப்போதும் யாராலும் அசைக்க முடியாத ஒரு ஆதிச்சாமி எங்கள் ஈவே ராமசாமி. எப்போதும் பெரியாரின் வழியில் நான் முரளி. இப்படைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்கள் நெஞ்சை தைத்திருந்தால் பகிருங்கள். என் பக்கத்தில் உங்கள் கருத்தை கூறுங்கள். தமிழோடு நாம், தமிழோடு நான். என்றும் நன்றிகளுடன் ஆரூர் கவி நா. முரளி. நன்றி, வணக்கம்.